அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம். ஃபத்குரூனி அத்குருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில் சொல்கிறான், நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள், நான் உங்களை நினைவு கூறுவேன். அப்படி நினைவு கூறுவது ஒரு முஃமினுக்கு பயனளிக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதுக்கேற்ப நமக்கும் நினைவூட்டலாய் அமைந்து பயனளிக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோடு நான் இங்கே உங்களோட சில நிமிடங்களை பகிர்ந்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மாபெரும் கிருபையால அவனுடைய வழிகாட்டுதலை நமக்கு தந்து நம்மை நன்றி செலுத்தக்கூடிய நன்மக்களாய் ஆக்குவதற்காகவே இந்த ரமலான் மாதம் நம்மை அடைந்து ஒரு வாரம் விரைவாக ஓடிவிட்ட இந்த நிலையில இன்னைக்கு ரமலானை அலங்கரிப்போம் அப்படிங்கிற தலைப்புல நாம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னா குர்ஆனை பற்றி தான். ஆனா நாம தான் குர்ஆனை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கோமே. குர்ஆன் எப்படி இறங்கியது, எங்கே இறங்கியது, யாரால் இறங்கியது, அதனுடைய மகத்துவம் என்ன, இப்படி அதை பத்தி நாம நிறைய தெரிஞ்சிருக்கிறோமே. அதனாலதான் நாம டெய்லி காலையிலையும் மாலையிலையும் குர்ஆன் ஓதுறோம். இன்னும் இந்த ரமலான் மாசத்துல அதை விட அதிகமான அளவு குர்ஆன் ஓதுறோமே. இப்ப புதுசா தெரிஞ்சுக்க வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, ஆமா, குர்ஆனை பத்தி நாம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் தான். அதான் குர்ஆன் இறங்கியத, குர்ஆனுடைய மகத்துவத்தைன்னு நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம் தான். தெரிஞ்சு மட்டும்தான் வச்சிருக்கோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம யாராவது குர்ஆனை உணர்ந்திருக்கோமா? அதாவது குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேச்சு தானே, அதான் கலாமுல்லான்னு நம்ம நம்புறது தானே. அவன் நம்மள்கிட்ட தானே பேசுறான். நாம குர்ஆன் ஓதுறோமே, ஓதிக்கிட்டு இருக்கும்போது அவன் டைரக்டா நம்மள்கிட்ட தானே பேசுறான் அப்படின்னு நம்ம என்னைக்காவது உணர்ந்திருக்கோமா? இப்ப ஒருத்தவங்க நம்மள்கிட்ட பேசுறாங்கன்னா அவங்க நமக்கு முக்கியமானவங்களா, பிடிச்சவங்களா இருந்தா, அல்லது ரொம்ப பிரபலமானவங்களா, அதிகாரத்துல உள்ளவங்களா இருந்தா, ஒரு பாட்டுக்கு பேசிட்டு போறாருன்னு நாம சும்மா அலட்சியமா இருப்போமா? அல்லது அவரு ஏதோ சொல்ல வர்றாருன்னு நாம அட்டென்ஷன் கொடுப்போமா? அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு நாம அக்கறையோட, அதாவது பொறுமையா நிதானமா அவர் பேசுறத கேட்டு புரிஞ்சுக்க முயற்சிக்கிறது மட்டுமல்லாம பதிலுக்கு அவரோட நாம பேசவும் துடிப்போம் தானே. இப்ப சொல்லுங்க, இப்படியா நாம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கிட்ட பேசும்போது கவனம் செலுத்துறோம்? அவன் பேசுறத புரிஞ்சுக்க முயற்சிக்கிறோம்? அவன் பேசுறதுக்கு பதில் சொல்லவா துடிக்கிறோமா? நாம இது வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொன்ன சூரா அல் பக்ரா 185வது வசனத்துல வரும் ஒரு பாதியத்தான் நாம தெரிஞ்சு வச்சிருந்திருக்கிறோம். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். ரமதான் மாதம் எத்தகையது என்றால் அதில் தான் உங்களுக்கு குர்ஆன் இறக்கி அருள பெற்றது. இந்த ஒரு பாதி வசனத்தை மட்டுமே தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனாலதான் இந்த ரமலான் மாசத்தை ஆனிவர்சரி போல கொண்டாட நினைக்கின்றோம். வருஷா வருஷம் வெட்டிங் ஆனிவர்சரி, மதர்ஸ் டே, ஃபாதர்ஸ் டே, விமன் டே கொண்டாடுறோமே. அது போல இந்த மாசம் வந்துட்டாலே கொண்டாட்ட மனநிலை தான் பொதுவா நம்மள்ட்ட இருக்கு. இதற்காகத்தானா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானை தேர்ந்தெடுத்து அவனுடைய பேச்சான திருக்குர்ஆனை நமக்கு இறக்கி அருளி, இந்த மாதம் எனக்குரிய மாதம், அதை அடைந்தவர் பாக்கியசாலி, இப்படியான சிறப்புகளை கூறி அவனே அதுக்கு கூலி வழங்குறேன்னு சொல்றான். அதாவது இப்படி நம்மை கொண்டாட வைப்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நோக்கமா? அப்படி இல்லைன்னா அவனுடைய நோக்கம் தான் என்ன? அதை பத்தி தான் நாம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனே சூரா அல் பக்ரா அதே 185வது வசனத்தோட மறுபாதையில நாம கவனிக்க தவறிய அவனுடைய நோக்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கான். அது என்னன்னா, உன்ஸில ஃபீஹில் குர்ஆன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை ஏன் இறக்கி அருளினான் அப்படின்னு இதை தொடர்ந்து அவன் சொல்றான் பாருங்க. ஹுதல் லின்னாசி, அதாவது மக்களுக்கு வழிகாட்ட, பையினாத்தின் மினல் ஹுதா, எப்படிப்பட்ட வழிகாட்டியா இருக்குமாம்னா தெளிவான நேர்வழியை காட்டக்கூடியதா இருக்கு. அந்த தெளிவான நேர்வழி எது என்பதை இதில் தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கு. அல் ஃபுர்கான், இப்படி செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்குது. அப்போ குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதன் தன் உண்மையான நோக்கம்னா பொதுவா நாம புரிஞ்சு வச்சிருக்கிறோமே, தினம் தினம் புரியாத ஏதோ ஒன்றை ஓதுவது போல. அதுவல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய உண்மையான நோக்கம். நம்ம நம் ரப்புடைய நேசத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அவனை நெருங்குவதற்கான ஒரு வழிகாட்டியாகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை நமக்கு கொடுத்திருக்கிறான். சரி, குர்ஆன் ஒரு வழிகாட்டினா அது நமக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அதாவது வழிகாட்டுது? அதான் குர்ஆன் இந்த வசனத்துல சொல்லுது, 2 வகையான வழிகாட்டுதல் இருக்குன்னு. ஒண்ணு, அது நமக்கு கைட் பண்ணுது. நீ இப்படி செஞ்சா அது உனக்கு நல்லது, இப்படி செஞ்சினா அது உன்னை பாலாக்கிடும்னு அல் ஃபுர்கான்
அது நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கு. நாம என்ன செய்யணும், என்ன செய்ய போறோம் அப்படின்னு தெரியாம கஷ்டப்படும் போதோ, நாம வெறுமையா லோன்லியா ஃபீல் பண்ணும் போதோ நம் கையை இறுக பிடிச்சுக்கிட்டு அமைதியா நீ இப்படி செய்ய இப்படி செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு உற்ற தோழியா தோழனா நம் கூட இருந்து நமக்கு வழிகாட்டுது. இன்னும் நம்முடைய மரணத்துக்கு பின்னால நாம அனுபவிக்க போற நம்முடைய தனிமையை நம் கூட இருந்து குர்ஆன் ஷேர் பண்ணிக்குது. இன்னும் வறுமை வாழ்க்கையை உயர்த்தி பிடிக்கக்கூடிய கூடாரமா நிழல் தரும் குடையா நம் கூடவே இருந்து நம் தோழமையா இருந்து நமக்கு அது கைட் பண்ணுது. இன்னொன்று என்னன்னா வையினாத்தி மினல் ஹுதா, குர்ஆன் நேவிகேட்டர் போல நம்மை வழி நடத்தி நாம் செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் சென்று அடையும் வரை குர்ஆன் நம் கூடவே இருந்து நம்மை வழி தவறி சென்று விடாமல் பாதுகாத்து நாம செல்ல வேண்டிய வழியை நமக்கு சுலபமாக்கி நாம சென்று அடையும் வரை நம் கூடவே வரும் நேவிகேட்டர் போல அது செயல்படுது. இதற்கு உதாரணமா இருந்தவங்க தான் நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் ரசூலுல்லாவின் வாழ்க்கை எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்கப்பட்டது. அவங்க சொன்னாங்க, ரசூலுல்லாவுடைய வாழ்க்கை குர்ஆனாவே இருந்ததுன்னு. இப்ப சொல்லுங்க, நீங்களும் நானும் குர்ஆன் நமக்கு வழிகாட்டும் நம்மை வழிநடத்தி செல்லும் இப்படி விளங்கி வச்சிருக்கிறோமா, இல்ல வெறும் ஜட பொருளா மட்டுமே விளங்கி வச்சிருக்கிறோமா? ஒரு வழிகாட்டியாக நம்மை வழிநடத்தி செல்லும்னா நமக்கு பயன்படுத்த தெரியலையே, நாம எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியலையே, நாம எப்படி குர்ஆனோட தொடர்பை உறவை உணர்வை பகிர்ந்துக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்னு கேட்டா குர்ஆன் தான் வழிகாட்டியாச்சே, நமக்கு வழிகாட்டாம இருக்குமா? இந்த 5 விதமான வழிகாட்டுதல்களை குர்ஆன் நமக்கு கற்றுத்தருது. முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது அறிவு, அதாவது குர்ஆனை படிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில முதல் வசனமாக இந்த வசனத்தை தான் இறக்கி அருளினான். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதி ஹலக், உங்களை படைத்த உமது இறைவனின் பெயரை கொண்டு ஓதுவீராக. ஓதுவீராகனா நாம விளங்கி வச்சிருக்கிற மாதிரி ஜஸ்ட் ரீட் மட்டுமல்ல, லேர்ன், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்மால சரியாக சிந்திக்க முடியும். அந்த சிந்தனை நம் உள்ளத்தை தாக்கி ஒரு உணர்வை ஏற்படுத்தும். இரண்டாவதாக அல்லாஹ்வோடு பேசுவது. அல்லாஹ்வோடு நம்ம பேசணும்னா அல்லாஹ் நம்மகிட்ட பேசுறான் அப்படின்னு நம்மளோட உள்ளம் முழுமையாக உள்வாங்க வேண்டும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறையில சொல்றான், நபியே உள்ளத்தில் இந்த குர்ஆனை இறக்கினோம்னு. அல்லாஹ் நம்மோடு பேசுறான், நம்மள்ட்ட கொஸ்டின் கேட்குறான், நமக்கு செய்திகளை சொல்றான்னு நம்ம முழுமையா நம்பினா தான் அவனுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். உதாரணமா சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் ஆலா, உயர்ந்தவனான உமது இறைவனின் பெயரை துதிப்பீராக, போற்றுவீராக, தூய்மைப்படுத்துவீராக அப்படின்னு நம்முடைய ரப்பு நம்மை பார்த்து சொல்றானா அதுல நமக்கு புரிதல் இருந்தா தானே நம்மால அவனுக்கு பதில் சொல்ல முடியும். ஆமா யா அல்லாஹ், நீ உயர்ந்தவன், நீயே போற்றுதலுக்குரியவன், நீ மட்டுமே தூய்மையானவன் அப்படின்னு நம்மளால பதில் சொல்ல முடியும். மூன்றாவதாக செயல்படுவது. உள்ளம் ஒன்றை உணர்ந்து கொண்டால் அது ஆட்டோமேட்டிக்கா நமது செயல்பாடுகளிலும் வெளிப்படும். நான்காவதா நற்கூலி. ஐந்தாவதா நோய் நிவாரணம். நமக்கு கூலி கொடுக்கப்படும் தெரிஞ்சாதான் நமது உள்ளம் நமது செயல்பாட்டை தூண்டும். நம்முடைய உள்ளத்துல நம்மளுடைய உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்துச்சுன்னா உடனே அல்லாட்ட போய் கேட்கலாமே, அவன் நமக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிற உணர்வு நமக்கு ஆழமா தோன்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய குர்ஆனை பேச்சை வழிகாட்டுதலாக பெற்றிருக்கும் நீங்களும் நானும் குர்ஆன் ஊடான தொடர்பை உறவை உணர்வை ஏற்படுத்தி கொண்டு நம்முடைய ரப்புடைய நெருக்கத்தை நேசத்தை அடைந்து இந்த ரமலானை அலங்கரிக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.